இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ரொம்ப முக்கியமான பதிவு. சில காலத்திற்கு முன்னால் ஆந்திராவில் தேர்தல் நடைபெற்றது. ஒரே நேரத்தில் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் முழுக்க மோடியும் சந்திரபாபு நாயுடுவும் தேர்தல் ஆணையத்தினுடைய பித்தலாட்டத்தால் மோசடியால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நிர்மலா சீதாராமனுடைய கணவராக இருக்கக்கூடிய பராக்கால பிரபாகர் கரண்ட் தாப்பருக்கு கொடுத்த இன்டர்வியூவில் ஆதாரபூர்வமான பல விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். வெகு விரைவில் பாஜகவுடைய தலைமை பொறுப்பிலிருந்து பல பேர் சிறையில் நிரந்தரமாக இருப்பதற்கான எல்லா விஷயமும் நடந்தரங்கேறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் 2024 மே 13 ஆந்திராவில் தேர்தல் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்குது. இப்போ பாரக்கால பிரபாகர் இந்த தேர்தலை பற்றி ரொம்ப ஒரு நூதனமான விஷயத்தை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தலை தான் அதிகாலை, அதாவது விடியற்காலை 2 மணி வரையிலும் வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்கிறது. நீங்கள் சிரிச்சிடாதீங்க. நான் சொல்கிறதை கேட்டு இதை பார்க்கக்கூடிய ஆட்களெல்லாம் சிரிச்சிடாதீங்க. மோடியினுடைய ஆட்சியில் எல்லாமே இப்படி தான் நடக்கும். சரி, அதிகாலை 2 மணி வரையிலும் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எப்படி? அதாவது மாலை 6 மணிக்கே கியூவில் நின்றவங்க அவ்வளவு நீண்ட கியூவா, அதனால் அவங்களுக்கு வாக்களிப்பதற்கான அந்த அவர்களுடைய அந்த ஒரு உரிமையை விட்டு கொடுத்துருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 2 மணி வரையிலும் அவர்களுக்காக தேர்தல் ஆணையம் முழித்திருந்து அவரை வாக்களித்து அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது களத்துக்கு வாங்க. இப்போ மே 13, 2024 தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. 5 மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் சொன்னது என்ன அப்படின்னா, 63.4% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக சொல்கிறார்கள். அடுத்ததாக 8 மணிக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பதிவு போடுறாங்க. என்ன அப்படின்னா, 68% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அப்போ சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, இன்னமும் நீண்ட கியூ, பெரிய அளவில் வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை சொல்கிறார்கள். இரவு 11:45 மணிக்கு ஒரு தகவலை எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுகிறார்கள். அதனுடையபடி 76.05% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக சொல்கிறார்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு பிறகு ஃபைனல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சதவீதத்தில் அவங்க எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறார்கள். 80.66% என்று. இப்போ இது நீங்கள் நல்லா பார்க்கணும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய இறுதி பட்டியல் அவங்க வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சதவீதமும் இறுதி பட்டியலில் ஸ்டேட் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படுத்தி இருப்பது முரண்பாடாக இருக்குது. 1% வாக்கு சதவீதம் முரண்பாடாக. இவங்க இப்படிப்பட்டவங்க தான். நம்ம அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டியதில்லை. இனிதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ அதிகாலையில் விளக்க பிடிச்சிட்டு ஓட்டு போட்டான், இதெல்லாம் ஓகே இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அதாவது இரவு நீங்கள் ஒரு 11 மணியிலிருந்து 2 மணி வரைக்குமான அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 17,19,482 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது 3,500 வாக்குச்சாவடிகளில் இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 2 மணிக்குள்ள நல்லா கேட்டுங்க, 17,19,482 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் 1 மணி நேரத்தில் 491 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 1 மணி நேரத்தில். 1 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடம் என்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள். இப்போ 491 பேர் போடணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஓட்டுக்கு நான் 1 நிமிடத்தில் எல்லாம் ஒரு ஓட்டு போட்டுற முடியுமா? அது நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். சட்டமன்ற தேர்தல் நடக்குது, பாராளுமன்ற தேர்தல். அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்குமே 2 வாக்குகளை பதிவு செய்தாக வேணும் இல்லையா? அது நீங்கள் 1 நிமிடத்தில் ஒருத்தர் வைத்து பார்த்தாலும் கூட எத்தனை பேர் வாக்களித்திருக்க முடியும்? ஆனால் 1 மணி நேரத்தில் 491 பேர் வாக்களித்திருப்பதாக பாரக்கால பிரபாகர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் யார் அந்த மேஜிக் எப்படி நடந்தது? அந்த மேஜிக் பெட்டி எப்படி இருக்குது? அந்த தேர்தல் ஆணையம் மோடிக்காக ஸ்பெஷலாக தயாரிக்கக்கூடிய பெட்டி எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிற சிந்தனையில் இந்திய மக்கள் போக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் இதை எதற்காக சொல்கிறேன்னா, மோடி ஆட்சி பொறுப்பு வந்தது சமீப காலமாக உங்களுக்கெல்லாம் தெரியும்.
இந்த க்ளீன் ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கில ஊடகங்கள் வந்து அடிக்கடி சொல்கிறாங்க. இப்போ ஹரியானாவில் க்ளீன் ஸ்வீப், மகாராஷ்டிராவில் க்ளீன் ஸ்வீப், பீகாரில் க்ளீன் ஸ்வீப், ஆந்திராவில் க்ளீன் ஸ்வீப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதாவது 175 நினைக்கிறேன், அதில் 160க்கும் அதிகமான இடங்களில் சந்திரபாபு நாயுடுடைய கூட்டணி வெற்றி பெற்றது. பாராளுமன்ற இடங்களில் 24 21 வெற்றி பெற்றார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வீட்டிற்கு போகணும், எப்போ வீட்டுக்கு போயிருக்கணும். அந்த பாராளுமன்ற தேர்தலில் நூலிழையில், அதாவது இவ்வளவு பெரிய மோசடிகளை செஞ்ச பிறகும் கூட நூலிழையில் தான் தப்பினார்கள் இல்லையா? அதுவும் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து எப்படி சந்திரபாபு நாயுடு இருந்ததுனால அவருடைய கூட்டணி இருந்தார். அப்போ வேற ஒரு கணக்கு அதுக்குள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே சந்திரபாபு நாயுடு தான் 2019 மோடியை பற்றி சொல்கிறாரு, உலகம் பார்த்ததிலே மிகப்பெரிய ஃபாசிஸ்ட் ஊழல்வாதி அப்படின்னா மோடி தான் அப்படின்னு. அப்படி சொன்னவர் கூட வந்து கூட்டணி வைத்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் நடந்திருப்பதாக பாரக்கால பிரபாகர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை தானப்பா எல்லாரும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் மோடி இப்படி தான் வின் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடந்த எத்தனை காலமாக சொல்லிகிட்டு இருக்கிற, இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. விடிவு காலம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் நினைக்கணும், சரியா? மக்கள் நினைக்கணும். மக்கள் நினைச்சால் இது அடுத்த நொடியே முடிவு வரும். மக்கள் நினைத்தால் முடியாதது அதற்கா? ஏன் நாமெல்லாம் அமைதியாக இருக்கோம்? இவ்வளோ பெரிய மோசடி, இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தியிலேருந்து, பாரக்கால பிரபாகர்லேருந்து, இன்னபிற கட்சியை சார்ந்த தலைவர்களிலிருந்து இன்றைக்கி அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எப்படி அமைதியாக இருக்கும்? நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் இது இப்படி தான் நம்ம வந்து இது சாதாரணமாக கடந்து போக நம்மளை பழக்கிட்டாங்க அப்படிங்கிறதா நமக்கு தோணுது. அது எவ்வளோ பெரிய ஆபத்து நமக்கு இல்லைங்க, நம்முடைய வருங்கால தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதை புரிந்து கொண்டால் நல்லது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.